பிசினஸ் ஆரம்பிக்கிறது என்ன அவ்வளோ கஷ்டமா? சரி வாங்க நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். ஹாய் வணக்கம், என் பேர் அசோக், உங்கள் பிஸ்னஸ் கோச். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த 5 விஷயம் நம்ம பண்ணிட்டோம்னா நீங்கள் பிஸ்னஸ்க்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இருங்க, இந்த MBA கிளாஸு தியரி இதெல்லாம் நான் எடுக்கல. நான் வாங்கின அடியை நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு ஜஸ்ட் என் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். மொதல் விஷயம், பிரச்சனை எங்க இருக்குதோ அங்கதான் காசு இருக்கும். அந்த பிரச்சனையை தீர்க்க நமக்கு தெரிஞ்சதுன்னா காசு அள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். இதைத்தான் கான்செப்சுவலைசேஷன் சொல்லுவாங்க. நான் முதல்ல 5 விஷயம் சொல்ல போறேன்னு சொன்னேன்ல, அதுல மொதல் விஷயம் இதான். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ எடுத்துக்கோங்களேன். அவன் என்ன ஃபுட்டையா விற்கிறான்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு பசிச்சு வெளியில போக பிளான் பண்ணி வண்டி எடுத்து ஹோட்டலுக்கு போய் லைன்ல நின்று ஆர்டர் பண்ணி இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரே ஆப்ல கொடுக்குறான்னு தெரியுமா? அதுதான் கன்வீனியன்ஸ். அவன் ஃபுட்டை விற்கல, கன்வீனியன்ஸை தான் விற்கிறான். இதே மாதிரி ஸ்மார்ட்டா இன்னொருத்தர் வேலை பண்றான் தெரியுமா? இந்த ஊபர், ஓலா, நம்ம ரேபிடோலாம் டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த காலமெல்லாம் போய் ஒரே ஆப்ல 1 கிளிக்ல எந்த மாதிரி வண்டி வேணும்னாலும் உங்க வீட்டு வாசல் வந்து நிக்குதா? அந்த கன்வீனியன்ஸ் தான் அவன் சால்வ் பண்ண அந்த ஒரு ப்ராப்ளம். எங்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கான சொல்யூஷனை மட்டும் நம்மளால சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா அங்கதான் பிசினஸ் உருவாகுது. நோ ப்ராப்ளம் நோ பிசினஸ், நோ பிசினஸ் நோ மணி. ஆனா இந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பண்ணலாம்னு தோணுச்சா? அதுக்கு இந்த 3 கேள்விக்கு பதில் கண்டுபிடிங்க. முதல் கேள்வி, யார் ஏன் கஸ்டமர்? ரெண்டாவது, அந்த கஸ்டமருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? மூணாவது, அந்த ப்ராப்ளமை என்னால அட்ரஸ் பண்ணி சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ண முடியுமா? ஒரு என்னோட ஆடியன்ஸை தொலைவரேன்னு சொல்லிட்டு டீ கடை போடுறேன், என்னன்னா சேனல் ஆரம்பிச்சு நான் போய் D2C பிராண்டை கிரியேட் பண்ணி நான் பாட்டுக்கு என்னோட ட்ரெஸ்ஸை விற்கிறேன்னு யோசிக்காம உங்க டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல உங்களோட எக்ஸ்பர்டைஸ் என்னங்கிறத முதல்ல நீங்க பார்க்கணும். உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன வரும், உங்களால என்ன முடியும்னு முதல்ல யோசிக்கணும். உடனே IT கம்பெனி வாசல்ல நிறைய டீ விக்குதுன்னு டீ கடை போனீங்கன்னா இப்ப ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ண எல்லா டீ கடைக்காரங்க நம்ம தான் உங்களுக்கும். அந்த ப்ராப்ளமுக்கு உங்களால மட்டும்தான் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களை தாண்டி அந்த ப்ராப்ளமை யாரும் பெட்டரா சால்வ் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். தலை சுத்துதில்ல, தெளிவா சொல்றேன். இப்போ நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு சொன்னாங்கல்ல, நான் ஒரு பிசினஸ் ஐடியா சொல்றேன் கேளுங்க. நம்மளை சுத்தி நிறைய பேரு ஃபிட்னஸ் ஓரியன்டா போறேன்னு சொல்லிட்டு ஜிம் பேக்கை தூக்கிட்டு ஜிம்முக்கு கிளம்பிடுறாங்க. நானும் ரொம்ப காலமா ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாரும் ஃபிட்னஸ்க்கு செலவு பண்ண தயாராகிறாங்க. இவங்க தான் என்னோட கரெக்டான ஆடியன்ஸ். இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம முதல்ல பார்ப்போம். எல்லாத்துக்குமே இருக்கிற காமன் ப்ராப்ளம் என்னன்னா, ஒர்க் அவுட் பண்ணும்போது எல்லாரும் பண்ணிடுறாங்க, ஆனா டயட்னு வரும்போது அங்கதான் பெரிய பிரச்சனையா ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் வீட்டுல சமைச்சு எடுத்துட்டு போகிறதுக்கு எல்லாராலையும் முடியல. எல்லாத்தையும் கரெக்டா கொடுக்கறதுக்கு வெளியில கடைகளும் இல்ல. இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு. இப்போ அதுக்கான சொல்யூஷனா நம்ம இப்போ ஒன்று பில்ட் பண்ணுவோம். ஒரு கிளவுட் கிச்சன் ஒன்று ஆரம்பிப்போம். லக்ஸரி விட்டுறலாம், டயட் பேஸ்டா டேஸ்டா ஒரு ஃபுட் கொடுக்கலாம். ஜிம்முக்கு போறவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்டா ஃபுட் கொடுக்கலாம். இதுக்கு பேர் தான் கான்செப்சுவலைசேஷன். இங்க நம்ம கஸ்டமர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, அதை எப்படி சால்வ் பண்ண போறோங்கிற ஐடியாவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். செகண்ட் ஸ்டெப் அசம்பிளிங் த MVP. ஏதோ புரியாத டேர்ம்ஸ் சொல்லி பயந்துடாதீங்க. MVPனா மினிமம் வயபிள் ப்ராடக்ட். MVPனா வேற எதுவும் இல்ல, ஒரு பெரிய ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணி சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு பதிலா அதுல இருக்கிற ஒரு சின்ன பீஸ் எடுத்து அட்ரஸ் பண்ணி அதுக்கு அளவா உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பைலட் ஃபிலிம் எடுப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் பைலட் ஃபிலிம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா படமே சூப்பரா இருக்கும்ல, அதே மாதிரி தான் இங்க MVP மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா உங்க சொல்யூஷன் பயங்கர சூப்பரா இருக்கும். ஸோ பிசினஸும் பக்காவா செட் ஆயிரும். இப்போ இதை நம்ம பிசினஸ்க்கு எப்படி பண்றது? காசை போட்டு கிளவுட் கிச்சன் ஓபன் பண்ணிட்டோம், ஸ்விக்கி ஜொமேட்டோல லாகின் பண்ணிட்டோம். ஓடலைன்னா அந்த லாஸ் நமக்கு தேவையா? அதுக்கு பதிலா நம்ம MVPயை இப்போ ரெடி பண்ணுவோம். பக்கத்துல இருக்கிற 2-3 ஜிம்முக்கு போய் அப்ரோச் பண்ணலாம். அங்க போயிட்டு நாங்க இந்த மாதிரி ஒரு கிளவுட் கிச்சன் வச்சிருக்கோம், உங்களுக்கு எங்களால் டயட் ஃபுட் ப்ரொவைட் பண்ண முடியும், இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சாம்பிள்ஸ் கொடுக்கலாம். அப்படி 20-30 கஸ்டமர்ஸ்க்கு ட்ரையல் பண்ணி சக்சஸ் ஆயிருச்சுன்னு வைங்க, பைலட் ஃபிலிம் சக்சஸ். இப்போ நம்ம மார்க்கெட்ல இறங்கலாம். புரிஞ்சுதா? நம்ம இறங்கும் போதே 20-30 கஸ்டமரோட சேர்ந்து இறங்குறோம். அவ்வளவுதாங்க MVP. ரெண்டாவது ஸ்டெப் ஓவர். தேர்ட், ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட். இங்கே தான் ஆரம்பிக்குது நம்ம ரியல் கேமே. இது என்னன்னா, நம்ம ப்ராடக்ட் ஆக்சுவலா மார்க்கெட்டுக்கு ஒத்து போகுதான்னு செக் பண்றது. இப்போ MVP பண்றப்போ 20-30 பேர் நம்ம ப்ராடக்ட் செக் பண்ணாங்களா, அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்னும் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, இன்னும் நிறைய குவான்டிட்டி கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, இந்த ஃபுட் டேஸ்டே இல்லைன்னு கூட சொல்லியிருப்பாங்க. நம்ம கிடைச்ச இத்தனை ஃபீட்பேக்ல எதெல்லாம் நம்மளால அட்ரஸ் பண்ண முடியும், எடுத்த விஷயத்த எப்படியெல்லாம் ப்ராஃபிட்டபுளா இன்கார்பரேட் பண்ண முடியும்னு யோசிங்க. இந்த விஷயத்த மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா நம்ம ப்ராடக்ட் மார்க்கெட்ல கண்டிப்பா ஒரு
நல்ல ஒரு இடத்துல இருக்கும். உருப்பான சோத்துக்கு ஒரு சோறு பதவன்னு சொல்ற மாதிரி நமக்கு மார்க்கெட்ல வரப்போற ஃபீட்பேக் எல்லாத்தையும் வெறும் 20லேருந்து 30 பேர்த்த வச்சே நம்ம எடுத்துட்டோம். இதை கரெக்டா பண்ணிட்டா நம்ம ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு ஃபிட்டா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ லான்ச் பண்ணும் போதே மாசா லான்ச் பண்ணலாம். இந்த மாதிரி போக போக வர்ற ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ப்ராடக்ட்டை எப்படி எல்லாம் பெட்டராக்க முடியுமோ நம்ம பெட்டராக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா பிசினஸ்ல ஃபிளெக்சிபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4th ஸ்டெப், ப்ராடக்ட் லான்ச் பண்ணிடலாமா? இதுதான் ரொம்ப த்ரில்லிங்கான ஸ்பாட். இங்கே தான் நமக்கு பயம் வரும். பயம் கண்டிப்பாக வரணும். பயப்படாத, பயப்படாதா. ஏன்னா MVP பண்ணிட்டோம், மார்க்கெட் ஃபிட் ரெடி பண்ணிட்டோம், ஆனால் வித்தா யாராச்சும் வாங்குவாங்களா, தோத்துருவோமா அப்படிங்கிற பயம் இங்கே தான் ஆரம்பிக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ப்ராடக்ட்டை மட்டும் நீங்கள் இப்போ லான்ச் பண்ணலீங்கன்னா 100% நீங்கள் ஃபெயிலியர். ஆனால் பண்ணிட்டீங்கன்னா 50% ஆடி நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. ஆல்ரெடி நம்ம பண்ண ப்ராசஸை நம்பி லான்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸோட அல்டிமேட் வெப்பன் மார்க்கெட்டிங், அதை கையில் எடுங்க. போஸ்டர்ஸ்ல ஆரம்பிச்சு பர்சனல் பிராண்டிங் வரைக்கும் என்ன முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், உங்க ப்ராடக்ட் வித்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான் மேட்ரு. ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணிட்டோம், MVP பண்ணி ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணிட்டோம், மார்க்கெட் ஃபிட் ரன் பண்ணி ப்ராடக்ட் லான்ச்சுக்கு ரெடி ஆயிட்டோம், ப்ராடக்ட் லான்ச்சும் பண்ணிட்டோம், பிசினஸ் இப்போ நல்லா போகுது. அப்புறம் 5வது ஸ்டெப் என்ன? எக்ஸ்பான்ஷன் தான். இப்போ நம்ம கிளவுட் கிச்சனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணலாம், நிறைய எம்ப்ளாயிஸ் போட்டு நிறைய மார்க்கெட்டிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஆஃப்லைன்ல கடை போட்டு ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன்ஸ் பண்ணிட்டு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுலயும் ரிஸ்க் இருக்கு. இல்ல நான் வந்து மிஷினரிஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் அவுட்புட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளவுட் கிச்சனாவே நிறைய இடத்துக்கு சப்ளை பண்ணலாம், ஒயிட் லேபிள் பண்ணலாம். இது ஸ்கேலிங். இந்த ரெண்டுல எது பண்ணாலும் பிசினஸ் டெவலப் ஆகும். ஆனா இதுல எது உங்களுக்கு வேணும்னு நீங்க தான் சூஸ் பண்ணணும். இந்த ரெண்டுல எதை பண்ணாலும் சரி, ஆனா உங்களுக்கு இந்த 3 விஷயம் கண்டிப்பா நீங்க செட் பண்ணிருக்கணும். சிஸ்டம் பில்ட் பண்ணணும், டீம் பில்ட் பண்ணணும், முக்கியமா ப்ராசஸ் கிரியேட் பண்ணணும். இதை 3 எப்படி பண்றதுன்னு சொன்னா வீடியோல இருந்து போய்கிட்டே இருக்கும். கண்டிப்பா ஏதோ இன்னொரு வீடியோல சொல்றேன். இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னேன்ல, அதுக்கான அந்த 5 ஸ்டெப் சொன்னேன்ல, அது கிளியரா இருக்கும்னு நம்புறேன். கிளியரா இல்லைன்னா வீடியோ முதல்ல இருந்து பாத்துருங்க. உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிற பிசினஸ் ஐடியாவை இந்த 5 ஸ்டெப்ல போட்டு அப்ளை பண்ணி பாருங்க. அப்புறம் நம்ம என்ன பிசினஸ் பண்றது, நீங்களே ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆயிருவீங்க. பிசினஸ் பத்தி தான் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் வந்து அதை கிளியர் பண்றேன். அடுத்த வீடியோல சந்திப்போமா?